சென்னை தியாகராய நகரில் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஒருவரை அங்குள்ளவர்கள் பிடித்து கட்டி வைத்து அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை அபிபுல்லா சாலையில நடந்து சென்ற 24 வயது இளம் பெண்ணை மதுபோதையில் வந்த ஆசாமி ஒருவர் கன்னத்தை கிள்ளி அத்துமீறியதாக பொதுமக்கள் அடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 24 வயதான அந்த இளம் பெண் அபிபுல்லா சாலை வழியாக நடந்து தனது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக அவரை சுமார் 100 மீட்டர் தூரம் வரை பின்தொடர்ந்து வந்த மதுபோதையில் இருந்த நபர் அவரை கையை பிடித்து இழுத்தும் கன்னத்தில் கிள்ளி ஐ லவ் யூ என்று கூறி பறக்கும் முத்தமிட்டதாகவும், இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் கத்தி கூச்சலிடவே அங்கு இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து அடித்து கையை கட்டி, தப்பி ஓடாமல் இருக்க கையை கட்டி, பின்னர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் தேனாம்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து அந்த நபரை மீட்டு பொதுமக்களிடம் மீட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த போது அவர் டி நகர் பகுதி தர்மபுரம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்ற 34 வயது நபர் என்பதும் மது போதையில் இந்த இளம்பெண்ணிடம் அத்துமீறியதும் தெரிய வந்திருக்கிறது. சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் அத்துமீறியதால அவர் அதிர்ச்சியில கத்தி கூச்சலிடவே பொதுமக்கள் பிடித்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் மீது அடிதடி வழக்கு ஒன்று இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 9:30 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் தனியார் நிறுவனத்தில் ஐடியில் பணிபுரிவதாகவும் விடுதியில் தங்கி பணிக்கு செல்லக்கூடிய பெண் என்பதனால அந்த விடுதியிலிருந்து பெண்ணை பின்தொடர்ந்து சென்று இது போன்ற அத்துமீறலில் அந்த வாலிபரை ஈடுபட்டிருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அவர் தப்பி ஓடாமல் இருக்க கையை கட்டி அவரை தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் தற்போது தேனாம்பேட்டை போலீசார் இவர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.